Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. இந்தியாவோட பிக்கஸ்ட் ஸ்கேம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் வந்து லஞ்சம் வாங்குவாங்கங்கிறது வந்து ஒரு புது நியூஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு இந்தியன் 1 படம் வந்த காலகட்டத்திலேருந்து நம்மளுக்கு அது பழகி போய் இந்தியன் 2ல அது ஒரு பெரிய குற்றமாக கூட நம்ம பார்க்க தோணல. லஞ்சம் தானடா வாங்கிட்டு போறேன்டா, அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறாங்கன்னா லஞ்சம் தானடா வாங்கிட்டு போறாங்கடாங்கிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை என்னமோ பெரிய குத்தம் மாதிரி அதானி மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை அமெரிக்காவில் வச்சிருக்காங்க. அதானி லஞ்சம் கொடுப்பான், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் அவங்க கிட்ட வாங்குவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட லஞ்சம் வாங்குவாங்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயமான்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய பணம் தான் வந்து நம்மளை தூக்கி வாரி போடுது. 2000 கோடி ரூபாயை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு கௌதம் அதானி, இந்தியாவோட பிகெஸ்ட் ரிச்சஸ்ட் மேன், லஞ்ச பணமா கொடுத்து அந்த காசெல்லாம் கடைசியில யார் தலையில வந்து விடியுதுன்னு பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள், நீங்க நான் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுற அளவுக்கு வந்து இந்த ரீசெண்டா எலக்ட்ரிசிட்டி பில் ஏறிட்டே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் காரணம் இங்க பாருங்கப்பா எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து வெளியெடுத்து காமிச்சு கௌதம் அதானிக்கு ஒரு பெரிய அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், மதனு இங்க இந்தியாவில் இருக்கிற ஒருத்தங்க வீட்டில் வந்து இபி பில்ல ஏற்றி விட்ற கௌதம் அதானி அவனோட காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அஃபீஷியல்ஸ்க்கு லஞ்ச பணம் கொடுத்து அவனோட கான்ட்ராக்டை கொடுக்குற கௌதம் அதானி மேல எதுக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கம்பெனி, அதுவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வந்து கேஸ் போடுறாங்க? அவங்க அப்படி போட முடியுமா? இது என்ன கணக்கு? அண்ட் இதோட எதிர்வீழ்ச்சியா பார்த்தீங்கன்னா கௌதம் அதானியோட ஷேர் பிரைசஸ், அதாவது கம்பெனியோட மொத்த மதிப்பீடு எல்லாமே அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீட்டெயில்டாக உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஒரு துக்கமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பேர் கூட இதில் அடிப்படுது. எங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற டாக்குமெண்ட்ல தமிழ்நாட்டில் கூட அதானி வந்து காசை கொடுத்து எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பிரைப், லஞ்ச பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் சொல்லுது. ஆப்சல்யூட்டாக டிஸ்ஹார்டனிங்காக இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். பட் எனிவே என்ன நடந்திருக்குன்னு இதில் சொல்கிறாங்க. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் அப்பா அம்மா இதை பற்றி கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்களாவது பேசிகிட்டு இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை சிம்பிளிஃபைடாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ டீட்டெயில்டாக பாருங்கள். முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்த சூரிய கதிர்வீச்சு மூலியமாக வந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது, டைடல் வேவ்ஸ் மூலியமா எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது, இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதானி வந்து அதானி கிரீன் அப்படிங்கிற கம்பெனியா இருக்கட்டும், அதானி பவர் அப்படிங்கிற கம்பெனியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லா இதுக்கெல்லாம் நாங்கள் கம்பெனிஸ் வச்சிருக்கோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆனால் கடைசியில் யார்கிட்டயாவது விற்கணும்ல, மக்கள் வந்து டைரக்டா ஓகே இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கரியிலேருந்து இருக்கிற எலக்ட்ரிசிட்டி நான் வாங்க மாட்டேன், இந்த எலக்ட்ரிசிட்டி தான் வந்து கிரீன் எலக்ட்ரிசிட்டி நான் இதை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறது கிடையாது. மக்கள் கிட்ட இருக்கிற எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே இன்னைக்கு சப்ளை பண்ணிருக்கிறது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்று வேலையை நடுவில் இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அமெரிக்காவில் இருக்கிற கவர்மெண்ட் வைக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி அமெரிக்கன் கவர்மெண்ட் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க உங்க ஊர் மக்களை ஏமாத்துனது மட்டும் இல்லை, அவங்க தலையில பில்லை கட்டினாங்கன்னா அதுக்கு கொடுத்த லஞ்ச பணம் இருக்குல்ல, அதெல்லாம் அமெரிக்க மக்கள் கிட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பாதிக்கப்பட்டது இந்திய மக்கள் மட்டும் கிடையாது, அமெரிக்க மக்களும் தான் சொல்லிட்டு 2 கண்ட்ரியில் இருக்கிற மக்களை ஏமாத்துற நம்ம அதானின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே வைக்கப்பட்டு இருக்குது. ஸோ இது என்னங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய கிரீன் எனர்ஜி சோர்சஸ்லாம் இருக்குல்ல, நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவோட பிக்கஸ்ட் கிரீன் எனர்ஜி ப்ரொடியூசர் வந்து அதானி தான். ஸோ இதெல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசியோர் பவர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி இருக்குது. இது அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வேற லிஸ்ட் ஆயிருக்குது. ஸோ அதானியும் அந்த அசியோர் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒன்னா சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கிட்ட வந்து பேரம் பேசுறாங்களாம். இங்க பாருங்கப்பா, நீங்க வந்து இந்த கிரீன் பவரை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய நாங்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் நாங்கள் ஏன் சார் யூஸ் பண்ணோம், நாங்கள் வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போயிடுவோம்ல அப்படிங்கிறப்போ, இல்லை இந்தாங்க உங்களுக்கு லஞ்ச பணம் அப்படின்னு சொல்லிட்டு 2000 கோடி மதிப்புக்கு வந்து இங்கே சைன் போடக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து லஞ்ச பணமாக நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட பேர் அடிப்படுது. சேட்லி தமிழ்நாடு பேரும் அடிப்படுது. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு அதானி, ஓகேவா, அதானி வந்து டைரக்டாகவே இந்த டீலிங்லாம் உட்காரு வரோம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதானி வந்து டைரக்டாவே உட்கார்ந்திருக்காரு. இதெல்லாத்தையும் அமெரிக்கா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பேர் இருக்குது, இது போக இந்த ஆந்திர பிரதேஷ் பேர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குது, நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் இருந்துகிட்டு இவங்க டீல் பேசி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்க கிட்ட இருந்து நீங்க எலக்ட்ரிசிட்டி வாங்குங்க, டைரக்டா வாங்க முடியாது. ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட
பவர் இருக்குது. இவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கிரீன் எனர்ஜி கம்பெனி ஒன்று, சோலார் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க கிட்டேருந்து இவங்க எல்லாத்தையும் அவங்க கிட்டேருந்து வாங்க சொல்லி அவங்க வந்து இவங்க கிட்டேருந்து வாங்குவாங்க. ஸோ எனிவே இவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நடுவில் ஒரு மிடில் மேன், அது யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மேலெல்லாம் வந்து கரை வராது. ஏன்னா இவங்கெல்லாம் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தானே வாங்குறோன்ருவாங்க. அதானி குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட லஞ்ச பணம் கொடுத்து இந்த கம்பெனிலேருந்து வாங்க வச்சு இங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு லஞ்ச பணம் கொடுத்து அவங்கள அதானி கிட்டேருந்து வாங்க வச்சிடுறாங்க. ஸோ அதானி வந்து டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடுவில் இருக்கக்கூடிய 2 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நிறைய லஞ்ச பணம் கொடுத்துருக்காங்க. இப்படி லஞ்ச பணம் கொடுத்து தான் வந்து இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோட எலக்ட்ரிசிட்டி பில்லை கூட ஏற்றி வச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகிறது காரணம் இந்த லஞ்சம் 2000 கூட யார் தலையில் கட்டுவாங்க, கடைசியில் மக்கள் தலையில் வந்து எல்லாரும் கட்டி விட்டுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து ஒரு குற்றப்பத்திரிகை ரெஜிஸ்டர் பண்ணி அதானிக்கு அரெஸ்ட் வாரண்டே போட்டிருக்காங்க. எக்ஸாகரேஷன் கிடையாது, உண்மையிலே சொல்றேன். அதானி மேல அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்க. அமெரிக்கால நியூயார்க்குள்ள அதானி போனார்னா அவரை தூக்கி ஜெயில போடுறதுக்கு எல்லா உரிமையும் அவங்க மேல இருக்குது. ஓகேவா? இந்தியாவோட ரிச்சஸ்ட் மேன் கிட்ட யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ப்ரொஃபிலிக் பிசினஸ் மேன் அதானி தான். அவர் மேல எந்த கவர்மெண்ட் யாரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சாலும் பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணாலும் கடைசியில் அண்டர் கிரவுண்டிங் டீலிங் பண்ணிருக்காங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருக்கிற நிலைமையில இப்போ அவரே தூக்கி உள்ள போட முடியும். இப்போ இவரை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போ தான் ஆரம்பிக்கவே போகுது. ஓகேவா? கோர்ட்டில் இவ்வளோ நாள் வந்து கோர்ட்டுக்கு வெளியில் வந்து ஒரு ப்ராப்பர் சார்ஜ் ஷீட் மாதிரி ரெடியாக இருக்குது. இனிமேல் தான் கோர்ட்டில் ஆரம்பிக்கிறப்ப இன்னும் அலசி ஆராயிறப்போ நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு சொல்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமா நம்மளை டைரெக்டாக பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது இது ஏதோ அங்கே மேலாப்பில் நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம். நம்ம உலகத்தில் நடக்கிற எல்லா ஸ்கேமும் கடைசியில் யார் தலையில் தெரியுமா வந்து விடியும்? பொதுமக்கள் தலையில் தான் வந்து விடியும். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்துக்கு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் அக்யூசேஷன். கரெக்டாக நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்த உடனே நேற்றுக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் டேக் பண்ண உடனே தமிழ்நாட்டோட மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க இருந்துக்கிட்டு இல்லை தமிழ்நாட்டுக்கும் அதானிக்கும் டைரெக்டாக எந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனும் கிடையாது, இது ஒரு லைன் தான் அங்கே வந்திருக்குது, இது ஒரு பெரிய அக்யூசேஷன் கிடையாது, நாங்களும் அவங்களும் எந்த பிஸ்னஸ் டீலிங்கும் பண்ணதே கிடையாதுங்கிறாங்க. இப்போ எப்படி அமெரிக்கா வந்து டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகுறாங்க? அமெரிக்கா வந்து ஏன் இதெல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க? அவங்க ஏன் கௌதம் அதானி மேலே கேஸ் போடுறாங்க? ஏன்னா இதெல்லாம் நியாயமாக பண்ண வேண்டியது இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, இந்தியாவில் இருக்கக்கூடிய செபி, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவோட சிபிஐ, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா ஏன் வந்து இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிச்சிடுவோம். நம்மளுக்கு வந்து அதானியோட கம்பெனியில் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குதுங்கிறப்போ அது அந்த லெவலில் மட்டும் இல்லை, நம்மளோட சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்ஷிப் லெவலில் கூட ஸ்கேம்ஸ் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்கேமுங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடெக்ஸ் ஸ்கேம்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒரு முக்கியமான பார்சல் வந்துருக்குது, வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்கேம் வேறு வேறு லெவலில் இருக்குது. முக்கியமான ஒரு ஸ்கேம் வந்து இந்த சைன் போடுறதுல, அதுவும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் வந்து அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் இன் ஆண்டர்பிரினர்ஷிப் கம்பெனி ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸ் இன் கம்பெனி, பிஸ்னஸ் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மாதிரி சைன் போடுறதுல வரைக்கும் ஸ்கேம் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஒரு ப்ராப்பரான சைனிங் டூல் உங்களுக்கு நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடம் தான் உடு. ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம எப்படி சைன் பண்ணுவோம்? முதல்ல அதை டவுன்லோட் பண்ணும், அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணும், அப்புறம் அதுல சைன் போடணும், மறுபடியும் நம்ம அதை அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான சொல்யூஷனா ஒரு ஆப் இருக்குன்னு சொன்னா ஹவு கூல் இட் இஸ். அதுதான் உடு. இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். உடு சைன் ஆப்ல த ஹோல் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ கேன் செக்யூர்லி ஸ்டோர் ஆல் யுவர் சைன் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் எவர். நீங்க உடு சைன் ஆப் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாகின் டு உடு, சைன் ஆப் போங்க, உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்க. அவங்களோட சைட் டூல் பார்லையே சிக்னேச்சர், நேம், இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி தேவையான எல்லா டீடைல்ஸையும் அங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம், ரீசைஸ் பண்ணலாம், அண்ட் எங்கே பிளேஸ் பண்ணுங்கிறத கூட சூஸ் பண்ணலாம். யார் எந்த ஃபீல்டை ஃபில் பண்ணுங்கிறத கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஒரு ஃபீல்டை ஃபில் பண்ணுறது மேண்டேட்டரியா இல்லையாங்கிறத கூட நம்ம ஒரு மேண்டேட்டாக வச்சுக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் சைன் பண்ணும், யார் செகண்ட் சைன் பண்ணுங்கிற அளவுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஈவன் இன் மல்டி பார்ட்டி கான்ட்ராக்ட் இது எல்லாமே பாசிபிள். And most importantly, automated sign option யூஸ் பண்ணலாம், draw யூஸ் பண்ணி சைன் போடலாம், ஒரு ஸ்கேன்ட் சிக்னேச்சர் கூட யூஸ் பண்ணலாம். இல்ல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, one app is absolutely free for lifetime with free unlimited customer support and hosting. மீதி இருக்கிற எல்லா ஆப்ஸுக்கும் 580 ரூபீஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்குது. ஸோ உடு ட்ரை பண்ணி பாருங்க, எஸ்பெஷலி உடு சைன் ஆப். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ அமெரிக்கால இருக்கிற கவர்மெண்ட் வந்து எப்படி இதுல இன்வால்வ் ஆகுறாங்கிறத உங்ககிட்ட நான் டீடைல்டா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதானிங்கிறது வந்து ஒரு கம்பெனி கிடையாது. அதானியோட இந்த மொத்த பவர் சம்பந்தமான
சம்பந்தமான பிசினஸ் டீலிங்கையும் பண்ணிருக்கிறது 2 கம்பெனி, அதானி பிளஸ் அசியோர் பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த அசியோர் பவர்ங்கிற கம்பெனி வந்து யூஎஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகியிருக்குது. இது ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஸோ அதானிக்கும் அவங்களுக்கும் இருக்கிற டீலிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கும் சேர்த்து லஞ்ச பணம் கொடுத்து இந்த டீலிங் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நீங்கள் எங்களோட லஞ்ச பணத்தை, அதாவது நாங்கள் உங்களுக்கு கொடுத்த லஞ்ச பணத்தை நீங்கள் எப்படி எங்களுக்கு கொடுக்கணுங்கிறத யோசிச்சு வைங்க. உங்களோட ஷேரை நாங்கள் சேர்த்து முடிச்சுட்டு பிசினஸ் டீலாம் கொண்டு வந்துடுவோம். எங்களுக்கும் நீங்கள் அதில் உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம்ல, அந்த போர்ஷன் நீங்கள் எங்களுக்கு தரணும் இல்லை, 50% நீங்கள் எங்களுக்கு திருப்பி தரணும் இல்லை, ஏன்னா உங்களுக்கும் சேர்த்து தானே லஞ்சம் கொடுத்துருக்கோம் 2000 கோடி. ஸோ அந்த கணக்கை வந்து எப்படி எங்களுக்கு கொடுக்குறதுன்னு பாருங்கன்னப்போ, இப்போ இவங்க என்ன அறிவாளிங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசியோர் பவர். ஏன்னா அதானி சிக்கல், அதானியை வந்து சிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அசியோர் பவர்னால. இந்த அசியோர் பவர்ங்கிற கம்பெனி வந்து இது எல்லாத்தையும் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல வந்து போட்டு ஜோக் அடிக்கல, உண்மையிலேயே பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல போட்டு இவங்க இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த மூலியமா வந்து நம்ம அதானிக்கு இந்த லஞ்ச பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு. இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் கையில், அமெரிக்கன் கவர்மெண்ட் கையில் சிக்கி இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 கோடி எங்கேருந்து வந்துச்சுன்னு இருக்குல்ல, இப்போ இது எல்லாத்தையுமே லஞ்சமாக கொடுக்கணும்னா இது ஒரு இடத்துலேருந்து சோர்ஸ் வந்திருக்கணும்ல. இந்த 2000 கோடியுமே அசியோர் அண்ட் அதானிங்கிற இந்த 2 கம்பெனியும் அமெரிக்காவில் இருக்கிற பொதுமக்கள் கிட்டேருந்து நிறைய எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அமெரிக்கன் பொதுமக்கள் கிட்ட இந்த பாண்டை வித்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய காசுலாம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராமிஸை மேக் பண்ணிட்டு அவங்க கிட்ட, பொதுமக்கள் கிட்ட இங்கே பாருங்க நாங்கள் இந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறோன்னு ஒரு ஃபேக்கான ப்ராமிஸ், அதாவது லஞ்சம் கொடுத்து பண்ணக்கூடிய பிஸ்னஸை வந்து காமிச்சு அதிகமான காசா அமெரிக்க பொதுமக்கள் கிட்டேருந்து அதானியும் இந்த அசியோர் பவரும், நம்ம பாண்டுக்குள்ள போகிறது அது ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன், அதனால அதுக்குள்ள போகல, அது நீங்க மணி பேச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க மக்களோட காசை வந்து எடுத்து நீ லஞ்ச பணமா இந்தியாவில் கொடுத்தேன்னா அதை யாரு கேட்பாங்க? அமெரிக்கன் கவர்மெண்ட் தானே கேட்பாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் இதை சொல்லிட்டு தான் உள்ள வராங்க, ஏய் அமெரிக்காவோட பொதுமக்கள்டா, வயசான பாட்டி தாத்தாங்கிற அமெரிக்கன்ஸோட சாதாரண பொதுமக்களோட காசை நீ வாங்கி பொய் சொல்லி லஞ்சமா இந்தியன் அஃபீஷியல்ஸ்க்கு கொடுத்து அந்த பணத்தையும் ரெக்கவர் பண்றதுக்கு இந்திய பொதுமக்களோட தலையில எலக்ட்ரிசிட்டி பில்லுன்னு கட்டி எவ்வளோ பெரிய ஸ்கேமை பண்ணி நீங்க பாட்டுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. உன் மேல நான் அரெஸ்ட் வாரண்ட் போடுறேன், உன் மேல ஒரு பெரிய என்கொயரி நடக்கும், நீ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இப்போ இவங்க மேல வச்சிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த அளவுக்கு அங்க கரப்ஷன் நடக்கலைன்னா கூட, அமெரிக்கா மண்ணில் கரப்ஷன் நடக்கலைன்னா கூட, இந்திய மண்ணில் கரப்ஷன் நடந்தா கூட, அமெரிக்கா நினைச்சாங்கன்னால் அங்க இருக்கிற காசு இன்வால்வ் ஆச்சுனால், அங்க ஏதாவது ஒரு சைன் போடப்பட்டா கூட தே இன்வைட் தெம்செல்ஸ் டு த பார்ட்டி. அதாவது வேட்டையாடு விளையாடுல வந்து பக்கத்து ரூம்ல வந்து ஜோதிகா தற்கொலை பண்ண போனப்போ கமல் பாட்டுக்கு உடைச்சிட்டு போவார்ல, அந்த கணக்கு தான். அது அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. ஆனாலுமே அங்கே ஒரு தப்பு நடக்குது, இது எங்களோட மக்களோட பணம் இன்வால்வ் ஆயிடுச்சு, நீ அந்த ஊரில் பண்ற, ஆனாலும் நான் இதை கேள்வி கேட்பேங்கிற ஒரு டோனில் தான் அமெரிக்கா உள்ள வராங்க. அண்ட் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதோட எதிரொலியாக என்ன நடந்துட்டு இருக்கு, இந்தியன் ஷேர் மார்க்கெட் எஸ்பெஷலி அதானி ஸ்டாக்ஸ் எல்லாம் அடிச்சு கீழே ஊற்றி நிறைய பேரோட சொத்து வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குது. அதானி கம்பெனியாவே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்துட்டு இருக்காங்க. அதானியோட குரூப் வந்து இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் கொடுக்குறாங்க, இதில் எல்லாத்தையும் நாங்கள் மறுக்கிறோம், இது எல்லாமே பொய்யான குற்றச்சாட்டுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஹிடன்பர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அதானி ஏமாத்துறாங்கன்னு சொன்னப்போ அப்பவும் அதானி வந்து இது எல்லாமே பொய்ன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் அதானி இது எல்லாத்தையும் பொய்யுங்கிறாங்க. போன தடவை சொன்னது ஒரு சின்ன பிரைவேட் கம்பெனியை பார்த்து, பட் இந்த தடவை இவங்க சொல்றது அமெரிக்கா அரசாங்கம் வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ஸோ அதை தான் அதானி இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்தியாவில் இருக்கிற செபி, இந்தியாவோட சிபிஐ எல்லாம் பார்த்து கேள்வி கேட்குறாங்க, ஏன்பா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வேணுமா? அவன் நாட்டில் காசு போட்டவனை பற்றி அவன் இவ்வளோ கவலைப்பட்டு இருக்கான், இங்கே இத்தனை பேர் இபி பில் கட்டிட்டு இருக்காங்க, நியாயமான முறையில் தான் கட்டிட்டு இருக்காங்களா, இல்லை அளவுக்கு அதிகமாக கட்டிட்டு இருக்காங்களா? இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் செலவாகுதா? எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் இருக்குங்கிறீங்க, அப்போ எப்படி இவ்வளோ கோடி கொடுக்க முடியுதுங்கிற கேள்விகளை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் ராகுல் காந்தி, லீடர் ஆஃப் அப்போசிஷன், என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் அதானி, அண்ட் அதானி தான் 100%. இதை நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம், யாரும் நம்பல. ஆனால் இவ்வளோ பண்ணி அமெரிக்காவில் வந்து ஒருத்தன் கால் வச்சு அரெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறான் அதே அதானி வந்து இந்தியாவில் ஃப்ரீயாக சுற்றுறதுக்கு காரணம் வந்து மோடி வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காங்க. மோடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதானியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த எல்லா குற்றச்சாட்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் மோடி இருப்பார். அதனால தான் இவர் அதானியை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறாரு. இதை நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து இந்தியாவில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து வச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸாக மாறிட்டு இருக்குது. எது என்ன நடந்தாலும் பாதிக்கப்பட்டது எண்ட் ஆஃப் த டே இது யாரோட காசுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க பொதுமக்களோட காசும் இந்திய பொதுமக்களோட காசும் தான் வந்து நடுவில் ஏமாற்றப்பட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ
ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மாற்றி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வச்சு எல்லாருமே. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் இருந்துக்கிட்டு நாங்கள் காரணம் இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபின்னு கை காமிக்கிறாங்க. அதை தான் இங்கே லீடர் ஆஃப் அப்போசிஷனான ராகுல் காந்தி அவங்க தான் கை காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. அப்போ அந்த எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்குன்னு பாருங்கள், அது எல்லாமே காங்கிரஸோட கூட்டணிகள் இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்போ அவங்க தானே எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்கிறாங்க. இவங்க கடைசி வரைக்கும் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி மாற்றி கை காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து பில்லை ஏற்றி விட்டு அப்பப்போ என்ன சொல்ல. பட் இதுதான் ஓவராலாக இங்கே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதோ இல்லையோ, சம்டைம்ஸ் நான் அப்பப்போ யோசிப்பேன், பெரிய பெரிய ஸ்கேம் எங்கேயோ கேள்விப்படுற மாதிரி இருக்கும். கடைசியில் அது எல்லாமே நம்ம தலையில தான் வந்து விடியுதுங்கிறது புரியாமலே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சோகம்னு. ஒரு போர் நடந்துட்டு இருக்குது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். அந்த போரில் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க, ஒரு மிகப்பெரிய ஏவுகணைலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியில் அது யாரோட காசுன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண ஒருத்தங்க, ஒரு ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற ஒரு பாட்டி வந்து ஒரு நீடில் வாங்கி சூ பண்ணுறதுக்கு அந்த நீடலுக்கு ஒரு டேக்ஸ் கட்டுறாங்க தெரியுமா? அந்த வரி போன வரைக்கும் ஒரு 2 நாடுகள் சண்டை போடுறப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாடு வந்து ஆயுதத்தை கொடுத்து போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். இந்த கேஸை பாருங்களேன், அமெரிக்காவில் இருக்கிற பொதுமக்களோட காசு, அவங்களுமே இப்படி தானே, சரி இன்னைக்கு நம்ம காசு கட்டுறோம், நம்மளுக்கு பெருசாக வரும்னு நினைக்கிற மக்கள் தானே, அந்த காசு எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற அரசாங்க அஃபீஷியல்ஸ்க்கு கொடுத்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது. சாதாரண பொதுமக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லை ஏற்றி விடுறது. பொதுமக்கள் தான் உலகம் ஃபுல்லாக, நாடுகள் தாண்டி நான் சொல்கிறேன், இது எப்போவுமே நம்ம இந்தியாவில் மட்டும்தான் சொல்லுவோம், இந்தியா மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டிலையும் சாதாரண மக்களை தான் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணும் அரசியல்வாதிகளும் ஏமாற்றிட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து என்ன சொல்ல எக்ஸப்ஷன் கிடையாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? இந்த அதானியே வந்து இன்னைக்கு இந்தியாவில் இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஐபி பில் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு இருக்காருன்னு. அமெரிக்காவில் அவங்க இருக்கிற காசை ஏன் வாங்கி தான் அதானி இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்களா? கென்யா வந்து அவங்க ஒரு கொந்தளிச்சிருக்காங்க. அப்போ இப்படி தான் என் கண்ட்ரிலேயே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு கான்ட்ராக்டை வாங்கினியான்னு சொல்லிட்டு அதானிக்கிட்டே அந்த கான்ட்ராக்டையும் கவர்மெண்ட் பிடிங்கிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணி கான்ட்ராக்டை திருப்பி பிடிங்கிட்டாங்க. இந்தியாவில் அதானிக்கு எதிராக ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதுவும் இருக்காது. ஆனால் அதானி உண்மையிலே இதெல்லாம் பண்ணாரா? அதையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும். அதுவும் இருக்குது. நான் வந்து ஜட்ஜு கிடையாது, நான் உள்ளே நடந்துச்சுன்னு பார்க்கல. குற்றச்சாட்டு எடுத்து முன்வைக்கிறாங்க, இவங்களோட டிஃபென்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல கடைசியில் ட்ரம்ப் வந்துட்டாருன்னா அதானி மேலே ஆக்ஷன் இருக்காதுங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மீடியாவில் சொல்கிறாங்க. காரணம், ட்ரம்ப் அண்ட் இந்தியா வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதானி இஸ் அ பிஸ்னஸ்மேன் ஜஸ்ட் லைக் ட்ரம்ப் ஒரு பிஸ்னஸ்மேன், அதானி ஒரு பிஸ்னஸ்மேன். ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்து இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அந்த 1 மாதத்துக்குள்ளே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து என்னென்ன வேலையை வந்து அவங்க பண்ணணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் வேகமாக பண்ணிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இவ்வளோ அவசரமாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இது வந்து ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டாங்கன்னா அதானியை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போமே இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது வேணும்னே இதை பண்ணுறாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆல் டைரக்ஷன்ஸ் என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்குது. பட் கடைசியில் ஒரு விஷயம் மட்டும் மாறாமல் இருக்குது. பொதுமக்கள் இந்தியா, கென்யா, அமெரிக்கான்னு பாகுபாடு பார்க்காம ஏமாந்துட்டு இருக்காங்க. என்னைக்கு மக்கள்கிட்ட வந்து அவங்க தான் இங்கே இருக்கக்கூடிய ஏமாத்துறவங்களுக்குலாம் மிகப்பெரிய பவரை கொடுத்துட்ருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு காட்சிகள் கண்டிப்பாக மாறும். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Share this video with someone who needs to understand this. இது ரொம்ப பேசிக் லெவல் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப பேசிக் லெவல். இது ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அ வெரி வெரி பேசிக் லெவல். ஓகேவா? இது வந்து ஒரு ஆப்சல்யூட் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கா அதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் சிஏவோட உட்காந்து ஃபுல் டாக்குமெண்ட்டை வாசித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் ஃபீல்டே ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க, அதையும் போய் பார்த்துக்கோங்க. பட் ஓவரால் ஐடியா இதுதான். நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் அதானி இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த டீப் ஸ்டேட்லாம் சொல்லுவாங்க, இந்த வெளிநாட்டுக்காரங்களா அதானி மேலே பொறாமையில் வந்து இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் ஸ்கேம் ஃப்ரீயாக இருக்கணும், நீங்கள் ப்ராப்பராக உங்கள் கம்பெனியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஊடு போய் விசிட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது சிம்பிளாக புரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், செஸ்.